நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் 23வது குறள் பார்க்க இருக்கின்றோம். திருக்குறளின் 3வது அதிகாரம் நீத்தார் பெருமை. இந்த குறள் என்னவென்றால், இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இந்த இருமை வகை தெரிந்துங்கிறத நம்ம முன்னாலேயே இந்த கடவுள் வாழ்த்துல கூட நாம பார்த்திருக்கோம். இந்த இருள் சேர் இருவினையும் சேரா அப்படின்னு சொல்லி அந்த இதுல பார்த்திருக்கோம். அதே இதுலதான் இதே இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் அப்படிங்கிறவங்க அந்த தன்னை தாங்கள் இந்த உலகத்துல இந்த உலகம் எப்படிப்பட்ட தன்மை அது, இங்கு இருப்பது எது உண்மை, உண்மையான நிலை எது, நன்மையா அல்லது தீமையா, நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன, உலகத்தின் உண்மையான நிலை என்ன, இப்படின்னு இந்த உலகத்தை பற்றி தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்கள். அப்படி தேட முயற்சி பண்ணும் பொழுதுதான் நம்முடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய இரண்டு நிலைகள் நமக்கு தெரிகிறது. நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. இப்படி இந்த இருமைங்கிற அத ஆங்கிலத்தை டியூவாலிட்டிம்பாங்க. அதுக்கப்புறம் இத அத கொஞ்சம் மதவாதமா அதை எடுத்து சொல்லும் பொழுது மாயை அப்படிம்பாங்க. மாயை அது இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களுமே எதுவும் நிலையில்லாதது, எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. ஆனா எல்லாமே இருப்பது போல் தோன்றும். எல்லாமே நமக்கு எல்லாம் பெர்மனண்டா உள்ளது மாதிரி தோன்றும். ஆனா எதுவுமே நிலையில்லாதது. இதையெல்லாம் நாம ரொம்ப சுலபமா அதை அந்த இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட முடியாது, அதை தெரிஞ்சுக்கிட முடியாது. நாம என்ன நினைக்கிறோமோ, எதை உண்மைன்னு நினைக்கிறோமோ அதுதான் உண்மைன்னு நினைப்போம். இன்னைக்கு நான் ஒரு எனக்கு ஒரு மதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு என் மதம் தான் பெருசு அப்படின்னு இது பண்ணுவோம். இதை நம்ம அடுத்தவங்களும் இதே மாதிரி நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்கள்லாம் நமக்கு வராது. இல்லை, எந்த இடத்துலையும் அந்த தான், தனக்கு, தன்னுடைய, இப்படி இந்த மாதிரி இப்படி விஷயங்கள் தான் எல்லாமே அதுதான் உயர்ந்தது, அதுதான் உண்மை, இது வேறு எங்கும் இல்லை, இப்படின்னு எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இதுகளை எல்லாம் கடப்பது என்பது மிக மிக கஷ்டம். இந்த இருமையை எல்லாம் தெரிந்து கொண்டு, அதாவது அதை நம்ம சாதாரணமா சொல்லும் போது டு அண்டர்ஸ்டாண்ட் அதர் பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்னொரு ஒருத்தர் ஒரு கட்சி சார்பில் ஒண்ணு பேசலாம்னா
எங்களுடைய கட்சி தான் ரொம்ப பெருசு, நாங்க தான் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிம்பாங்க. அவங்க அவ்வளவு மோசம் அப்படின்னு. அந்த அதர் சைடு வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நாம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. நம்மளே மாதிரி அவங்களும் இருப்பாங்கல்ல அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்முடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய அந்த தான் அப்படிங்கிற அந்த இதுலேயே தான் அது இருக்கும். இது வந்து ஒரு கதை வந்து கதை இல்லை, உண்மையிலே நடந்த ஒண்ணுதான். ஆதிசங்கரர் வந்து அவர் வந்து ஆச்சாரமான குடும்பத்துல உள்ளவங்க. அதனால வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிராமின்ஸ் எல்லாம் வந்து ஒரு இங்க தமிழ்நாட்டிலேயே அந்த இந்த திராவிட இயக்கங்கள் எல்லாம் வந்து தந்தை பெரியார் வந்து இந்த பிராமண ஆதிக்கம், இந்த பார்ப்பன ஆதிக்கம் அப்படிங்கிற இந்த விஷயங்களை எல்லாம் அவங்க எடுத்து சொல்லி அது வரும். அந்த வர்றதுக்கு முன்னால எல்லாம் வந்து இவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கும்போது வேற யாரையும் பக்கத்துல வந்து வர விட மாட்டாங்க. ஒத்திக்க ஒத்திக்க அப்படின்ருவாங்க. பக்கத்துல வந்து எந்த மக்களும் அதர் பீப்புள், அதர் காஸ்ட் பீப்புள் பக்கத்துல வர முடியாது. நீங்க கேரளாவுல வந்து அந்த பிராமின்ஸ் வந்து அவங்களுடைய அவங்க கட்டுப்பாடுகள் எல்லாம் அவங்க வீழ்ச்சதை பார்த்தாச்சுன்னா அவங்க வரும்போது அவங்கள பார்க்கவே கூடாது. எல்லாம் அப்படி தலைய குனிஞ்சு நின்று அவங்க சொல்றத கேட்கணும். பார்த்தாச்சுனாலே தீட்டு. பக்கத்துல வர்றது வந்தா தீட்டாகாதா? சில லைட்டா ஒட்டியாச்சுன்னா தீட்டாகாதா? எல்லாம் இருந்துச்சு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால. அதுக்கப்புறம் தான் இந்த இவங்களெல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் இன்னைக்கு இந்த மாற்றங்கள். அப்ப இவர் வந்து ஆதிசங்கரர் வந்து அவரும் கேரளாவுல பிறந்தவர் தான். ஆதிசங்கரர் வந்து அவருடைய அவரும் அவருடைய நூற்றாண்டு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்ப அந்த நேரத்துல வந்து அப்ப எப்படி இருந்திருக்கும்? ஆதிசங்கரரே அந்த அவ்வளவு பெரிய ஞானவான், அவ்வளவு பெரிய பண்டிதர், அவ்வளவு படிச்சவர், பெரிய சொற்பொழிவுகள் ஆற்றக்கூடியவர். அவரே வந்து அந்த கொள்கையில தான் அந்த பிராமின் சுப்ரிமேசி அப்படிங்கிற அந்த இதுலதான் அவங்களும் இருக்காங்க. அப்ப அவருக்கு வந்து ஒரு சந்தர்ப்பம் வருது. அப்போ ஒரு குளிக்கிறதுக்கு போறாரு ஆற்றுக்கு. குளிச்சுட்டு அதனா இவரு குளிச்சுட்டு வராரு. ஒரு கீழ் ஜாதியை சேர்ந்த ஒருவர் வந்து குளிக்கிறதுக்கு போறாரு. ஏய் நவுண்டுக்க நவுண்டுக்க அப்படின்னு சொல்லி இவரு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த ஆளு அவரு கேக்குறாரு, ஐயா நீங்க எல்லாம் அவரு பார்க்காம கேட்டாரோ பார்த்து கேட்டாரோ, நீங்க சொல்றது சரிதான். நீங்க வந்து ஒத்திக்கன்னு சொல்றீங்களே, இது வந்து என்ன ஒத்திக்க சொல்றீங்களா, என்கிட்ட உள்ள இறைவனை ஒத்திக்கிற சொல்றீங்களா? என்கிட்ட உள்ள இந்த பரமாத்மா வந்து நகண்டு போகணுமா இல்ல நாம் போகணுமா அப்படின்னு சொல்லி இவரு கேட்காரு. நகண்டு போகணுமே அப்படின்னு. அப்பதான் அவரு யோசிக்காரு. ஆமா, அவனை நாம வந்து நகலுன்னு சொல்றோமே. நகலுன்னா அவன் நகல்றதா, அவனும் இறைவனுடைய வடிவம் தானே. அது வந்து இவங்களுக்கு வந்து அந்த அந்த தத்துவார்த்த விளக்கங்கள்ல வந்து அவங்களால பேச முடியுது. ஆனால் அதை உண்மையிலேயே செயல்படுத்துவதற்கு அவங்களால முடியவில்லை. இப்படித்தான் வந்து இந்த சுப்ரிமேசியை வந்து அவங்க ஏற்படுத்திக்கிட்டது. எல்லாம் வந்துகிட்டு தத்துவார்த்தத்துல எல்லாம் சரியா இருக்கும். ஆனா அதை செயல்படுத்துறது இல்லை. ஆனா அதுக்கும் வந்து ஒரு சில தத்துவங்களை வச்சுக்கிட்டு அந்த ஆட்களை பிரிப்பாங்க. அப்படின்னு இவர் அதை யோசிக்கிறார். நீரு தள்ள சொல்றீங்கள, அவன் வந்து என்கிட்ட உள்ள பரமாத்மாவா
அதான் நானா அப்படின்னு சொல்லி இவரை கேட்டோன்னு அவர் யோசிக்கிறாரு. நம்ம யார போக சொன்னோம்? அது அதுல வந்து அவன் வந்து ஒரு பரமாத்மாவினுடைய ஒரு வடிவம். அவன் வந்து பரமாத்மாவினுடைய ஒரு வடிவம் தான் அவன். அவரு பரமாத்மா, இவன் ஜீவாத்மா. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் அந்த பரமாத்மாவினுடைய வடிவத்தை தாங்கி ஜீவாத்மா இருக்கு. அப்ப இத வந்து பிரிக்க முடியாத. அப்ப இவனை வந்து நீ விலகுன்னு சொன்னா யாரு விலக முடியும்? அவன் விலகுவானா? அல்லது நம்ம விலக சொல்றது அவனையா? அவனோட இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா, பரமாத்மாவையே நம்ம விலக சொல்றோமா? அப்படின்னோன அவருக்கு ஒரு சிந்தனை வந்துரும். வந்த உடனே அவருக்கு வந்து அதுல வந்து கௌதம புத்தருக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு அந்த போதி மரத்துக்கு அடியில் இருந்த உடனே ஒரு ரியலைசேஷன். அதுதான் அந்த அந்த ஞானம், அந்த ஞானத்தை அடைதல்னு சொல்றாங்கல்ல, அது வந்து அவருக்கு வருது. ஆகா, வேற்றுமை பாராட்டுறோமே நாம. வேற்றுமை பாராட்டுனா இது ஒண்ணு அது ஒண்ணு தனியா இருக்குன்னு நாம சொல்றோம். இந்த உலகம் அப்படி இல்லையே. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுதானே. அதுக்கு முன்னால வரைக்கும் வந்து அங்க வந்து அப்ப வந்து ஒரு தத்துவார்த்த கூட்டம் அங்க ஒண்ணு இருக்கு. அது வந்து துவைதம் அப்படிங்கிற அந்த துவைதம்னா இந்த உலகத்துல உள்ளது எல்லாமே ரெண்டு தான். அதாவது வந்து ஜீவாத்மாங்கிறது அது கடவுளுங்கிறவங்க வந்து தனி, மனிதருங்கிறவங்க தனி அப்படிங்கிறது அது வரைக்கும் வந்து அதுக்கு பேரு துவைதம் இரண்டு. அப்ப அந்த துவைதம்ங்கிற அந்த இதுலதான் வந்து சங்கராச்சாரியாரு ஆதிசங்கரர் இருக்காரு. அன்னைக்கு அவருக்கு ஒரு ரியலைசேஷன் வருது. இது துவைதம் இல்லை, இது வந்து அத்வைதம். அதாவது இரண்டு அல்ல, எல்லாம் ஒன்றுதான். அதுதான் அவர் வந்து அன்னைக்கு அவர் வந்து அந்த தத்துவத்தை வந்து ஸ்தாபிக்கிறாரு, அத்வைதம். ஆக இப்படி இது இதைத்தான் வந்து ஆதிசங்கரர் திருப்பி அதுக்கப்புறம் இந்தியா பூராவும் கொண்டு போறாங்க. இந்த விஷயத்துக்காக அவங்க 4 இடங்கள்ல மனங்களை நிறுவி அதுகளெல்லாம் இது பண்ணப்படுது. ஆனால் அதை வந்து அதனால் ஏதாவது இந்திய சமுதாயத்திற்கு இந்திய சமுதாயத்திலே இந்த மக்களை அடிமைப்படுத்துவது என்பது நீங்கியது என்றால் இல்லவே இல்லை. இங்க இருந்து போறாங்க வடநாட்டுக்கு. வடநாட்டுல போய் இங்க மேற்க கிழக்க அங்க இங்க எல்லாம் எல்லா இடங்களையும் மடங்களை ஸ்தாபிக்கிறீங்க. ஆனா ஏதாவது வந்து இது நீங்கிச்சான்னா அது நீங்கவே இல்லை. அது நாங்க மேலுதான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வுகளை தான் இன்னும் வந்து அதை பரப்பிக்கிட்டு இன்னும் அதை சொல்லிக்கிட்டு இதை சொல்லக்கூடிய அந்த இதை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அன்று அவர் வந்து அத்வைதம் என்கிற அந்த ஒரு தத்துவத்தை அவர் வந்து மக்கள் மத்தியிலே அவர் கொண்டு வந்தார். இதைத்தான் இன்றைக்கு திருவள்ளுவர் சொல்கிறார். இத தெரிஞ்சவங்க தான் இந்த உலகத்துல வந்து நீத்தவர்கள். இப்படி இருமை வகை தெரிந்து இதையெல்லாம் தெரிஞ்சதற்கு பின்னால் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மக்கள் மத்தியில வந்து நீங்க வந்து சொல்ல வரும் பொழுதுதான் பெருமை பிறங்கிற்று உலகு. அந்த அவர்களுடைய பெருமைதான் ஒளி பொருந்தியதாக உயர்ந்ததாக அந்த பெருமையெல்லாம் மேலே வரக்கூடியதாக மக்களெல்லாம் பின்பற்றக்கூடியதாக. இன்னைக்கு எப்படி வந்து கௌதம புத்தருடைய அந்த பெருமை வந்து பிறங்கிற்று உலகுன்னு இருக்கிறதுனால தானே உலகம் பூரா இன்னைக்கு இருக்கிறாரு.
இதையெல்லாம் சொன்னதுனால தானே வந்து திருவள்ளுவருடைய திருக்குறள் இன்னைக்கு உலகம் பூரா இருக்கு. இன்னைக்கு இந்த திருக்குறளை வந்து நாம வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு போகணும். இதுல இருந்து நாம தமிழகம் வந்து ஒரு பெரிய விடுதலையை அடையணும்னு நாம நினைக்கிறோம். நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ஒரு நிலையில இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் வந்துகிட்டு இந்த பெருமை பிறங்கிட்டு உலகுன்னா இந்த இந்த பெருமையை தான் இன்னைக்கு வந்து திருக்குறளை பற்றிய பெருமைய எவ்வளவு பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கௌதம புத்தருடைய பெருமையை வந்து எத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக இந்த இருமை வகை தெரிந்துங்கிறது தான் ரொம்பவும் ஒரு முக்கியமான வந்து நீத்தார் பெருமையில துறந்தார் பெருமையில அவங்களுடைய இந்த பெருமை இந்த இருமை வந்து இல்லை அப்படிங்கிறத அதை தெரிஞ்சாதான் அவங்களுடைய பெருமை வந்து இந்த உலகத்திற்கு எட்டும். இந்த உலகம் வாழ்நாள் பூராவும் பேசிக் கொண்டிருக்கும். அது எப்பொழுதும் உயர்ந்து நிற்கும். சரி, இரும நாம அடுத்த குரல் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.